அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 12, 2025 மார்கழி 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வெற்றி கூட இங்கு யாருக்கும் நிரந்தரமில்லை. அப்படி இருக்க தோல்வி மட்டும் நமக்கு நிரந்தரமா? கவலை வேண்டாம், நம்பிக்கையுடன் எழுந்து நில்லுங்கள். மீண்டும் முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ், அதாவது அடிப்படை படிப்பு மற்றும் முன்னேற்ற படிப்பு அப்படின்னு நம்ம நேற்றே தமிழில் கொஞ்சம் அதை பார்த்தோம். ஸோ 2 கோர்ஸ் பண்ணுறவங்களும் இப்போ நம்மளுடைய நடையை தொடங்கலாம். இப்போ பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய முதல் நிகழ்வாக, எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடங்குவதற்கு முன்பாக முதல் நிகழ்வாக நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நிகழ்ச்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக, எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் நாம் இவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை நமது வாழ்க்கைக்கு துணையாக இணையாக நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நம்மளை வழிநடத்த அவர்களை நாம் வேண்டி பயணிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருப்போம். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக நாம் பார்த்திருப்போம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருப்போம்.
விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருப்போம், சுவாசத்தை சோதித்து பார்த்திருப்போம். இவைகள் எல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து நம்ம இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டிய தருணம். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிக்கும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நமது ஆழ் மனதில் 3 முக்கிய கேள்விகளை, முத்தான முக்கிய கேள்விகளை எழுப்ப வேண்டும். முதல் கேள்வி, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? இரண்டாவது கேள்வி, நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? மூன்றாவது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகள். நம்ம ஏன் இப்போ 8 நடை நடக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக அதற்கான விளக்கத்தை உங்களுடைய ஆழ்மனம் தரும். நம்ம ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? அந்த கேள்வியும் நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோட நம்ம பயணிக்கிறோம், யாரோட இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். மூன்றாவதாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் இன்னைக்கு மடை மாற்றுவதற்கும் திசை மாற்றுவதற்கும் நம்மளை கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் செயல்படுகிறது. முழுக்க முழுக்க அதை மட்டுமே வைத்து நம்மை பகடைக்காயாக மாற்றக்கூடிய பல்வேறு நிறுவனங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை மடை மாற்றுவதற்கும் நம்மளை திசை மாற்றுவதற்கும் நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் நம்மளுக்கு மூளைச்சலவை செய்வதற்கும்னு பல்வேறு காரணிகளாக அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தான் உலகத்தில் இனிமேல் நம்ம எல்லாருமே ஜெயிச்சாகணும். உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் தான் நாமும் நமது சந்ததியினரும் ரொம்ப கவனமாக நம்ம இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி காணணும். கவனச்சிதறல், மடை மாற்றுதல், திசை திருப்புதல் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதில் சுதாரிப்பாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆழ்மனதில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வாழ்த்துகளையும் வேண்டுதல்களையும் வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி, வந்து இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தின பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு தேசிய இளைஞர் தினம். ஜனவரி 12ஆம் தேதியை நேஷனல் யூத் டே அப்படின்னு கொண்டாடுறோம். இந்தியாவின் மிகவும் பிரபலமான தத்துவஞானி மற்றும் ஆன்மீக தலைவரான சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை நாம் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தேசத்திற்காக செய்த லட்சியங்கள் மற்றும் பங்களிப்புகளை நினைவு கூறவும் நாட்டின் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காகவும் இந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சுவாமி விவேகானந்தர் அவர்களின் 125வது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் 1984ஆம் ஆண்டு இந்திய அரசால் இந்த நாள் அறிவிக்கப்பட்டது. 1985வது வருஷம் முதல்ல இந்த தினத்தை கொண்டாடினோம். இன்னைக்கு 40வது தேசிய இளைஞர் தினத்தை நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நம்ம என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், யூத் எம்பவர்மெண்ட் ஃபார் நேஷன் பில்டிங் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். இந்த தீம் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறத வலியுறுத்துது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இளைஞர்கள் ஒரு தேசத்தின் முதுகெலும்பு அப்படின்னும் சமூக, அரசியல் மற்றும் ஆன்மீக மாற்றங்களை இயக்கும் திறன் கொண்டவர்கள் இளைஞர்கள் அப்படின்னும் உறுதியாக நம்பினார். அவருடைய பேச்சாற்றல் மூலமாக எண்ணற்ற இளைஞர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தினார். அதனால தான் இந்த நாளை நல்லிணக்கம்,
உலகளாவிய சகோதரத்துவத்துக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1893 சிக்காகோவில் நடந்த உலக மதங்களின் பாராளுமன்றத்தில் தனது புகழ்பெற்ற உரையை நிகழ்த்தி புகழ் பெற்றாரு. அதுக்கப்புறமா இவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தலைமை சீடராக இருந்து ஆன்மீக பாதையில் தனது பாதையை தொடர்ந்தார். ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறதையும் நிறுவினார். இதன் மூலமாக சுகாதார பாதுகாப்பு, சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் கல்வியிலையும் கவனம் செலுத்தினார். இந்த நாளை நம்ம கொண்டாடுறதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னா, இளைஞர்கள் அவங்களோட திறனை வெளிப்படுத்தி சுய முன்னேற்றத்திற்கு பாடுபடுறதுக்கு நம்ம ஊக்குவிக்கிறதுக்கும், தனிப்பட்ட அல்லது சமூக முன்னேற்றத்திற்கான அடிப்படை கல்வி இருக்கணும் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்துறதுக்கும், நமக்கு சமூக பொறுப்பு இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த தினம் நோக்கமாக வச்சு நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இளைஞர்களுக்கு முக்கியமாக சொல்கிற ஸ்லோகன், எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நிறுத்தாதே. அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு. நாமளும் இதே மாதிரி நமது இலக்கை அடையும் வரை நம்ம நிறுத்தாமல் தொடர்ந்து நம்மளுடைய விடாமுயற்சியால் நமது தின பயிற்சிகளை செஞ்சு சேவைகளையும் செஞ்சு நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். அனைவருக்கும் தேசிய இளைஞர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கும் நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இன்றைக்கி தேசிய இளைஞர் தினம் அப்படிங்கிறத இன்றைய தினம் பகுதியில் குறிப்பிட்டிருந்தாங்க. நம்ம சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்தநாளை நம்ம தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதாவது ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். ஆகஸ்ட் 12 சரியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 7 மாதங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 12ஆம் தேதி அப்படிங்கிறது சர்வதேச இளைஞர் தினம் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத கூடுதலாக நானும் நினைவூட்டிக் கொள்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இதிலிருந்து சில பல விஷயங்களை தங்களுடைய தேர்வுகளுக்கும் தயார் செய்கிறார்கள். அப்படிங்கிறதுனால ஜனவரி 12 அப்படின்னா அது தேசிய, அதாவது இந்தியாவுடைய இளைஞர் தினம் அப்படிங்கிறதும், ஆகஸ்ட் 12 அப்படிங்கிறது சர்வதேச இளைஞர் தினம் அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நம்மளுடைய ஆற்றலையும் சக்தியையும் நம்ம பயன்படுத்தினாலே போதும், வெற்றி காணலாம் அப்படின்ட்டு தான் அவர் இளைஞர்களை தாருங்கள், 100 இளைஞர்களை தாருங்கள், நான் சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்கி தருகிறேன் அப்படிங்கிறத சொன்னார். இரும்பு தசைகளும் எஃகு நரம்புகளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விவேகானந்தர் குறிப்பிட்டதே அதான். இரும்பு தசைகளும் எஃகு போன்ற நரம்புகளையும் உள்ளடக்கிய இளைஞர்களால் தான் இங்கே ஒரு சிறந்த சமுதாயத்தை படைக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னார். இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 50% 25 வயதுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அவருடைய காலகட்டத்தில் சொன்னார். ஸோ இந்த 2025 இப்போது ஒவ்வொரு ஜென்ரேஷனாக நம்ம சொல்லுவோம், 90s கிட்ஸு, 2K கிட்ஸு அப்படி சொல்லுவோம் அல்லவா. ஜென்ரேஷன் எக்ஸு, ஜென்ரேஷன் ஒய், ஜென்ரேஷன் ஜெட் அப்படிங்கிறது ஜென் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆல்ஃபா ஜென்ரேஷன் அப்படிங்கிறது பிறந்தார்கள். இப்பொழுது இந்த 2025 ஜனவரி 1ஆம் தேதி பீட்டா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஜென்ரேஷன் பிறந்து விட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இளைஞர்கள் கையில் தான் இந்தியாவும் சரி உலகமும் இருக்கிறது அப்படிங்கிறத அன்றே கணித்து நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஸோ நாம், அதாவது டைகர் குழுமத்தில் நம்ம பயணிக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் இளைஞர்களாக மாற்ற முடியும், ஆற்றலை அதிகரிக்க முடியும், சக்தியை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த 4 ஆண்டுகளில் நாமும் அதை கற்று வருகிறோம். எல்லோருமே இளைஞர்களாக மாறி வருகிறோம். இந்த ஆற்றலை, இந்த சக்தியை நாம் இந்தியாவுக்கு வழங்க வேண்டும், உலகத்திற்கு வழங்க வேண்டும். அதன் மூலமாக சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத ஐயா சுவாமி விவேகானந்தர் வழியில் நாமும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களை நீங்கள் இளைஞராக மாற்றணும். அதுதான் இன்றைய இளைஞர் தினத்தில் நீங்கள் சபதம் இருக்கணும். எல்லாருமே இளைஞர்களாக மாறுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆசை இருக்கும்.
அந்த ஆசைக்கு வழிகாட்டியாக டைகர் குழுமமும் இருக்கும். ஸோ தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே நான் பலமுறை சொல்வேன். தொடர்ந்து பயணிக்க பயணிக்க வயது அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வரும். ஸோ எல்லாரும் என்றென்றும் இளைஞர்களாக இருப்பதற்கு, இளைஞர்களாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும், அதாவது உங்களுக்கு என்னுடைய இளைஞர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, தேசிய இளைஞர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த நல்ல நாளில் சுவாமி விவேகானந்தர் அவர்களையும் நாம் மானசீகமாக வேண்டி நமக்கு அருளாசி வழங்க வேண்டும். தொடர்ந்து நாம் இளைஞர்களாக இருப்பதற்கு அவர்களுடைய துணையும் நமக்கு வேண்டும் அப்படிங்கிறத எல்லாருமே வேண்டிக் கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புராண கதை, வரலாற்று கதை கேட்பது வழக்கம். நம்மளுடைய டைகர் குழுமம் தொடங்கின காலத்தில் இருந்து இன்று வரை ஒரு செயலை தொடர்ந்து செய்வதில் ஞாயிற்றுக்கிழமை கதை கேட்பது அப்படிங்கிறத நம்ம வழக்கமாக வைத்திருப்போம். நேற்று நீங்கள் நம்ம ஒரு 3 கதை கேட்டிருப்போம். அது ஏதேனும் ஒரு சிறுகதையாக வரும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் கேட்பது மட்டும்தான் நம்ம புராண கதை, வரலாற்று கதை இவைகளை கேட்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி அற்புதமான சூளாமணி கதை அப்படிங்கிற கதையை கேட்க போயிடும். இந்த கதையை யூடியூபர் சொல்ல அதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போயிடும். இப்போ யூடியூபருடைய அந்த அறிமுக கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம், வாருங்கள். உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி, இந்த 5ம் ஐஞ்சிறு காப்பியம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தோலாமொழி தேவர் இயற்றிய சூளாமணி. நன்றி. புராண கதையின் முதல் பகுதி சூளாமணி அப்படிங்கிற 5 பெரும் காப்பியங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 5 சிறுங்காப்பியங்கள்ல ஒன்றான சூளாமணி அப்படிங்கிற ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போயிடும். இந்த சூளாமணி கதையை எழுதியவர் தோளாமொழி தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் தான் இந்த பாடல்களின் தொகுப்புகளாக இந்த கதையை கொண்டு சேர்த்திருப்பார். ஸோ சூளாமணி அப்படிங்கிற அந்த கதையை இப்பொழுது நம்ம கேட்க போயோம். பாருங்கள், புராண கதையின் 2ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பரத கண்டத்துல சுரமைன்னு ஒரு நாடு இருந்தது. அந்த சுரமை நாட்டை பயாபதிங்கிற ஒரு அரசர் ஆட்சி செய்துட்டும் வந்தாரு. இந்த பயாபதி அரசருக்கு 2 மனைவிகள், ஒருத்தங்க மிகாபதி, இன்னொருத்தங்க சசி. இந்த மிகாபதிக்கும் சசிக்கும் ஆளாளுக்கு ஒரு மகன். மூத்தவரோட பேரு விஜயன், இளையவரோட பேரு திவிட்டன். விஜயன் பாக்குறதுக்கு வெண்மை நிறமா இருப்பாரு, திவிட்டன் பாக்குறதுக்கு கருமை நிறமா இருப்பாரு. 2 பேருமே பலசாலிகள், தைரியசாலிகள், வீரர்கள். இதனால விஜயனை பலராமனுக்கு இணையாகவும் திவிட்டனை கண்ணனுக்கு இணையாகவும் அந்த நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற சுரமை நாட்டுல ஒரு நாள் பயாபதி அரசருக்கு ஒரு கனவு வந்தது. அதாவது வானத்திலிருந்து ஒரு வெண்ணிற யானை இறங்கி வருவது போலவும், அந்த யானை அவருடைய 2வது மகனான திவிட்டனுக்கு மாலையிடுவது போலவும் அவர் அந்த கனவுல பார்த்தாரு. சமணர்களுக்கு பொதுவாகவே கனவுகளின் மீது தீராத நம்பிக்கை உண்டு. அதனால எதேச்சியாக அடுத்த நாள் அவருடைய அரசவைக்கு வந்த ஒரு நிமித்திகன் கிட்ட இந்த கனவை சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் கேட்கிறாரு பயாபதி மன்னர். இந்த நிமித்திகன் சொன்னா அருள்வாக்கு சொல்றவங்க, அப்படி இல்லைன்னா கனவுக்கு அர்த்தம் சொல்றவங்க. அதனால வந்த அந்த நிமித்திகன் இந்த மன்னருடைய கனவுக்கான அர்த்தத்தை சொன்னாரு. அதாவது பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, வானலோகத்துல இருக்கிற வித்யாதர மங்கை ஒருத்தி திவிட்டனை மணந்து கொள்வாள். அதற்கு அடையாளமாக இன்னும் கொஞ்ச நாள்லயே உங்க ஊர்ல இருக்கிற ஒரு சோலைக்கு ஒரு தேவதூதன் வந்து சேருவான். இதுதான் அந்த நிமித்திகன் பயாபதி மன்னர்கிட்ட சொன்னது. இதை கேட்டதும் பயாபதி மன்னருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா போச்சு. ஏன்னா வானுலகத்துல இருக்கிற வித்யாதர மங்கை ஒருத்தி அவருடைய நாட்டுக்கு மருமகளாக வரப்போறா. ஆக சுரமை நாட்டுல பயாபதி மன்னர் இப்படி இருக்க, வானுலகத்துல அதாவது வித்யாதரர்களுடைய உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? மந்திர தந்திரங்களில் சிறந்தவர்களாகிய வித்யாதரர்களுடைய உலகத்துல சுவலனசடின்னு ஒரு அரசர் இருந்தாரு. இந்த சுவலனசடிக்கு ஒரு மகள், ஒரு மகன். மகனோட பேரு அருககீர்த்தி, மகளோட பேரு சுயம்பிரபை. மன்னர் சுவலனசடி தன்னுடைய மகளான சுயம்பிரபைக்கு ரொம்ப நாட்களாகவே மணமகனை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாரு. தன்னுடைய வித்யாதர தேசம் முழுவதிலையும் அவர் தேடி தேடி பார்த்துட்டாரு. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறதுல அவருக்கே ஒரு குழப்பம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சமணர்களுக்கு நிமித்திகர்கள் மீது அதிகமான நம்பிக்கை உண்டுன்னு. அதனால ஒரு கை தேர்ந்த நிமித்திகன் கிட்ட போய் தன்னுடைய மகளான சுயம்பிரபைக்கு யார் ஒருவர் மணமகனாக வருவார் அப்படின்னு கேட்டாரு சுவலனசடி. நன்றி. தொடர்ந்து நம்ம சூளாமணி கதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த சூளாமணி கதையில அவங்க சொன்ன அந்த கதாபாத்திரங்களின் பெயர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசா இருந்திருக்கும். முதல்ல இந்த நாடு சுரமை நாடு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. அதனுடைய
நாட்டோடைய மன்னன் பெயர் பயாபதி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த பயாபதிக்கு 2 மனைவிகள். மிகாபதி, இளையவள் வந்து சசி. இந்த பயாபதியோட மனைவிகள் 2 நபர்கள், மிகாபதி, சசி. இந்த மிகாபதிக்கு 2 பிள்ளைகள். விசயன் ஒருத்தர், திவிட்டன் ஒருத்தர். விசயன் வந்து சிவப்பாக இருப்பார் என்றும், திவிட்டன் வந்து கருப்பாக இருப்பார் என்றும் குறிப்பிட்டார். சோ பயாபதி மன்னருக்கு வந்து ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுல ஒரு யானை தன்னுடைய மகனுக்கு வந்து மாலையிடுவது போல கனவு காண்கிறார். இந்த கனவை கண்ட பொழுது அப்பெல்லாம் சமணர்கள் வந்து கனவுகளுக்கு அப்பல்ல இப்ப வரையவே கனவுகளுக்கு பலன்கள் உண்டா அப்படிங்கிற மாதிரி கனவுகளில் நமக்கு போதிப்பது என்னது, கனவுகள் நமக்கு இறைவன் சொல்லக்கூடிய மொழியா என்பது வரை இன்றைய ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு கட்டுரை படித்தேன் கனவுகள் பற்றி. சோ இன்னைக்கு வரைய ஆராய்ச்சி போய் கொண்டுதான் இருக்குது. சோ அந்த மாதிரி அந்த காலத்துல அந்த சமணர்கள் வந்து கனவை பற்றின கனவுக்குப்பான பலன்களை பற்றின ஒரு விஷயத்தை நிமித்திகன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து வைத்திருந்தார்கள். அந்த நிமித்திகர்கள் வந்து அதாவது இப்பொழுது நம்மளுக்கு ஜோதிடம் சொல்பவர்கள் போல அப்பொழுது கனவின் பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சோ அப்படி கூப்பிட்டு கேட்கும் போது உங்களுக்கு வந்து மருமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மகனுக்கான வரன் வந்து வேறு ஒரு மேல் உலகத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெண் வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி நிமித்திகன் வந்து சுரமை நாட்டு மன்னர் பயாபதி கிட்ட குறிப்பிடுகிறார். சோ இப்படி போய்கிட்டு இருக்கும் போதே அவங்க வித்யாதரர் நாட்டை பத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த மேலை நாடு மேல் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வித்யாதரர் நாட்டை பத்தி குறிப்பிட்டாங்க. அந்த வித்யாதரர் நாட்டுல அந்த மன்னரோட பேரு சுவலசடி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. அவருக்கு 2 பிள்ளைகள், அருங்க கீர்த்தி, சுயம்பி அப்படிங்கிற மாதிரி 2 பெயர்களை குறிப்பிட்டிருந்தாங்க. சுவலனசடி தான் மன்னர். அந்த மன்னருடைய பிள்ளைகள் அருங்க கீர்த்தி மற்றும் சுயம்பிரம்பை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த பெயர்களை நினைவூட்டுவதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் போல என்பது போன்று எனக்கே தோன்றியது. சோ இப்போ அங்கேயும் நிமித்திகன் இருக்கிறார். அங்கேயும் நிமித்திகன் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். உங்களது மகள் அங்கேயும் மணமகன் பார்க்கும் படலம் ஏற்படுகிறது. அங்கே நிமித்திகன் குறிப்பிடுகிறார். உங்களது பெண் வந்து இந்த மாதிரி சுரமை நாட்டு சைடு தான் கட்டி கொடுக்க போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இதுவரையே நம்ம வந்து சூளாமணி கதையோடைய ஒரு முன்னோட்டத்தை மட்டும் பார்த்தோம், கேரக்டர்களை மட்டும் பார்த்தோம். பயாபதி இருக்காரு, மிகாபதி இருக்காங்க, விஜயன் இருக்கிறாரு, திவிட்டன் இருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த பக்கம் பார்த்தோம். இந்த பக்கம் சுவர்ணசடி இருக்காரு, அருங்ககீர்த்தி இருக்காங்க, சுயம்பிரபை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேரக்டர்களை மட்டும் பார்த்திருக்கோம். 2 நாடுகள் இருக்குது. ஸோ 2 நபர்களுக்கும் திருமணம் நடைபெற போகிறது என்பது போன்று எப்படி குசி திரைப்படத்துல முதல்லயே வந்து இந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கும் வந்து நடக்க போற ஒரு விஷயத்தான் நம்ம பார்க்க போயிடும் அப்படின்னு அந்த கதையில குறிப்பிடுவாங்களோ, அது போல இந்த கதையில முன்னோட்டத்துல முதல்லயே சொல்லிட்டாங்க என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது கனவின் வாயிலாக நிமித்திகனை வைத்து குறிப்பிடுகிறாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து அந்த கதையை கேட்க போறோம். அதற்கு முன்பாக நமது 8 நடை முதல் பகுதி முடிவுக்கு வருகிறது. வாருங்கள் நம்மை ஒரு தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரல் நகங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சன்னமாக சுவாசம் வருவதை நம்மளால் உணர முடிகிறது. தண்ணீர் பருக நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகி கொண்டு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்து நாம் இப்போது கருத்து பதிவிட போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் முதல் கருத்தாக நம்ம வந்து இப்போ தொடர்ந்து பல நாட்களாக சொல்வது அப்படிங்கிறது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு அனுப்பிவிட்டீர்களா? இந்த கேள்விக்கான விடையை எல்லாருமே முதல் கேள்வியாக எப்பொழுதுமே செய்து விடுங்கள். 2வது கேள்வியாக தேசிய இளைஞர் தின வாழ்த்துக்களை நீங்கள் எல்லாருக்குமே குறிப்பிடுங்க. 3வதாக நீங்கள் இளைஞராக இளைஞியாக இருக்கிறீர்களா?
நீங்கள் என்றென்றும் இளைஞராக இளங்கியாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கிறீர்களா அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல குறிப்பிடுங்க. நிச்சயமாக எல்லாரையும் இளைஞர்களாக இளங்கிகளாக மாற்றுவது அப்படிங்கிறது தான் டைகர் குழுமத்துடைய தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு நோக்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் டைகர் குழுமத்தில் இணைந்த பிறகு இளைஞராக இளங்கியாக இருக்கிறீர்களா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி உங்களுடைய கருத்து பெட்டியில் நீங்கள் பதிலளிக்க போகிறீங்க. 3 கேள்வி. முதல் கேள்வி டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிட்டீர்களா? 2வது அப்படிங்கிறது இளைஞர் தின வாழ்த்துக்களை நீங்கள் எல்லாருக்குமே குறிப்பிடுங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்தி உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழியுங்கள். 3வது கேள்வி, நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய மனதிலும் உங்களுடைய உடல் அளவிலும் நீங்கள் இளைஞராக இளங்கியாக உங்களை கருதுகிறீர்களா, மாறி இருக்கிறீர்களா, டைகர் குழுமத்தின் வாயிலாக அது கிடைத்திருக்கிறதா அப்படிங்கிறத 3வது கேள்விக்கான விடையாக வழங்கி தொடர்ந்து இந்த கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பதிவிட்டுட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் வந்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து மீதம் இருக்கக்கூடிய சூளாமணி கதையை கேட்க வாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிசு கிட்டட்டும் என்று உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களான நாம் 8 நடையின் 2ஆம் பகுதியை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைக்க நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை வைத்துக் கொண்டு தண்ணீர் பருகு நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் புராண கதை, அதாவது சூளாமணி கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சூளாமணி கதையுடைய கதையின் ஓட்டம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது. வாருங்கள், கதையை கேட்டுக்கொண்டே நாம் நடந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து புராண கதையை கேட்கலாம். நிமித்திகனோ இளவரசியாருக்கு நம்முடைய வித்யாதர நாட்டுல இருக்கிற யாருமே மணமகனாக வரமாட்டாங்க. பூலோகத்துல சுரமைன்னு ஒரு நாடு இருக்கு. பயாபதிங்கிற அரசர் அந்த நாட்டை ஆட்சி செய்துட்டு இருக்கிறாரு. அந்த பயாபதி அரசருடைய திவிட்டன்கிற மகன் தான் நம்முடைய சுயம்பிரபைக்கு மணமகனாக வரப்போறான். அந்த திவிட்டன் வீரத்துல சிறந்தவன், கல்வியில சிறந்தவன், ஞானத்துல சிறந்தவன். அப்படி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு நீங்களே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த சுவலனசடி, இதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா, அதாவது எப்போ இந்த திருமணம் நடக்கும்னு சொல்ல முடியுமா அப்படின்னும் கேட்க அந்த நிமித்திகன் ஒரு அடையாளமும் கொடுத்தாரு. இன்னும் 1 மாதத்திற்குள்ளாக இந்த திவிட்டன் ஒரு பெரிய சிங்கத்தின் வாயை 2ஆக பிளப்பான். அந்த சமயம்தான் உங்க மகளுக்கும் திவிட்டனுக்கும் திருமணம் செய்யறதுக்கு சரியான சமயம்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அவரு. அப்பாடா, ஒரு வழியா சுயம்பிரபைக்கு மணமகன் கிடைச்சாச்சு அப்படின்னு சுவலனசடிக்கு தோணுனாலும் பயாபதி கிட்ட ஒரு தூதரை அனுப்பி அவருக்கு இந்த திருமணத்துல சம்மதமா அப்படின்னு கேட்கலான்னு முடிவு செய்து ஒரு தூதனை சுரமை நாட்டுல இருக்கிற ஒரு சோலைக்கும் அவரை அனுப்பி வச்சாரு. ஏற்கனவே பயாபதி மன்னருக்கு ஒரு நிமித்திகன் சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அதனால இந்த தூதன் வந்ததும் மிக மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்று திவிட்டனுக்கும் சுயம்பிரபைக்கும் திருமணம் செய்யறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு பயாபதி. இங்க பூலோகத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது வித்யாதரர் உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்த மிக வீரமான ஒரு அரசனுக்கு இது எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமா கோபம் வந்துருச்சு. அந்த அரசரோட பேரு தான் அச்சுவகண்டன். இந்த அச்சுவகண்டனுக்கு தன்னுடைய வீரத்தின் மீது, தன்னுடைய செல்வத்தின் மீது எப்பவுமே ஒரு இருமாப்பு உண்டு. இப்போ பேரழகியான சுயம்பிரபைய வித்யாதரர் உலகத்துல இருக்கிற யாருக்கும் திருமணம் செய்து கொடுக்காம, குறிப்பா தனக்கு திருமணம் செய்து கொடுக்காம பூலோகத்துல இருக்கிற திவிட்டனுக்கு கொண்டு போய் திருமணம் செய்து கொடுத்தா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தன்னை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இந்த அச்சுவகண்டனுக்கு வந்துருச்சு. சுவலனசடியை யாகட்டும் திவிட்டனை யாகட்டும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஓட ஓட விரட்டுனா இல்லையா பாரு அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்காகவே தன்னுடைய தூதுவன் ஒருத்தனை சுரமை நாட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாரு. அந்த தூதுவன் நேரா திவிட்டன் கிட்ட வந்து எங்களுடைய வித்யாதர மன்னராகிய அச்சுவகண்டனுக்கு நீங்க எல்லாம் திரை செலுத்தணும் அப்படின்னு சொல்ல திவிட்டனுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. தான் தான் பெரிய வீரன் நினைச்சிட்டு இருந்த அந்த தூதுவனையே திவிட்டன் நல்லா அடிச்சு வித்யாதர நாட்டுக்கே விரட்டி விட்டுட்டாரு. வித்யாதர நாட்டுக்கு போன அந்த தூதுவனுக்கு அச்சுவகண்டனை போய் பாக்குறதுக்கு பயம். திவிட்டன் நம்மளை அடிச்சது மட்டும் தெரிஞ்சது, அச்சுவகண்டன் நம்மளை கொன்னாலும் கொன்னுருவான்னு பயந்து அவன்கிட்ட போகாம அவனுடைய அமைச்சனான அரிமஞ்சு கிட்ட இவன் போனான். அரிமஞ்சு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி திவிட்டன் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள்லாம் கிடையாது, அவன் ரொம்பவே வீரனா இருக்கான், அவனை சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கு, நீ என்னை விட யாராவது திறமையான ஆளை அங்க அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டான்.
ஸோ தொடர்ந்து நம்ம சூளாமணி கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த சூளாமணி கதையில நிமித்திகன் வந்து வித்தியாதரர் நாட்டுடைய மன்னர் சோழன சடிட்ட சுயம்பிரபைக்கு வந்து யார் மணமனாக வருவார் அப்படின்னா திவிட்டன் அப்படிங்கிற சுரமை நாட்டு மன்னருடைய இளைய மகனுக்கு தான் நம்மளுடைய சுயம்பிரமை வந்து மணமகளாக செல்வார் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறாரு. அந்த திவிட்டனை பத்தி சொல்லும் போது அவன் வீரத்தில் சிறந்தவன், கல்வியில் சிறந்தவன், ஞானத்தில் சிறந்தவன் அப்படின்னு அவனை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லும் போது சுப்பிரமணிய செடிக்கும் சரி நம்ம மகள் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு தான், நல்ல ஒரு வீரனுக்கு தான் திருமணம் செய்தது போல விதி இருக்கிறது. ஆனால் அது எப்பொழுது நடைபெறும் அப்படின்னு அதையும் பார்த்து சொல்லிவிடுங்க அப்படின்னு சோழன செடி வந்து கேட்கிறார். உடனே நிமித்திகன் மீண்டும் பார்த்துட்டு சொல்றாரு, இன்னும் 1 மாத காலத்துல திவிட்டன் வந்து ஒரு சிங்கத்தின் வாயை பிளப்பான், அந்த நாள் வந்துருச்சுனாலே அடுத்த திருமணம் தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுகிறாங்க. சோ சிங்கத்தோட வாயை பிளப்பான் என்றால் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய வீரனாக இருக்க முடியும் அப்படிங்கிறத சோழன செடியும் உணர்ந்து கொள்கிறார். சரி, அப்ப இன்னும் 1 மாத காலம்தான் இருக்கிறது என்றால் நாம் அதற்கு முன்பாகவே பயாபதியிடம் சம்மதம் கேட்டு விடுவோம். இதுதான் அப்படிங்கிறது தெரியுது விதி. சோ அப்ப நம்ம வந்து பயாபதியிட்ட முன்னெச்சரிக்கையாக சம்மதம் கேட்டு வைத்து விடலாம் அப்படின்ட்டு ஒரு தூதுவனை அனுப்பி வைக்கிறார். இந்த தூதுவன் போய் சோழன செடியோட தூதுவன் போய் பயாபதியை பார்க்க போகிறார். பயாபதியை பார்க்கும்போது பயாபதிக்கும் அங்கே ஏற்கனவே வந்து ஒரு நிமித்திகன் கூறிவிட்டார், இந்த மாதிரி வித்தியாதரர் நாட்டுல இருக்கக்கூடிய சோழன செடியோட பிள்ளை தான் நம்மளுக்கு வந்து மருமகளாக வருவா அப்படின்றத குறிப்பிட்டிருந்ததுனால அவரும் இந்த தூதுவன் கொண்டு வந்த செய்தியை கேட்டு ரொம்ப அகமகிழ்ந்து ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிவிடலாம், ஒன்றும் தவறொன்றும் இல்லை, செய்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுகிறார் பயாபதி. இதை கேள்விப்பட்ட பக்கத்துல வடசேடி அப்படின்னு வித்தியாதரர் நாட்டுல வடசேடி அப்படிங்கிற ஒரு நாட்டை கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய அச்சுவகண்டன் அப்படிங்கிற ஒரு நபர், ஏன்னா ஒரு வில்லன்னு ஒருத்தன் வந்தா ஆகணும்ல, நல்லா போய்கிட்டு இருக்க கதையில ஒரு வில்லனை கொண்டு வந்து வைத்தால் தானே சுவாரஸ்யம் கூடும் அப்படிங்கிற மாதிரி அச்சுவகண்டன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த இடத்துல அறிமுகப்படுத்துறாங்க. அந்த அச்சுவகண்டன் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய மன்னன். அவன் வந்து முடிவெடுக்கிறான், சுயம்பிரபையை வந்து நம்ம தான் திருமணம் செய்யணும்னு நம்ம எண்ணிக்கொண்டிருந்தோம், ஆனா வேறொரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு திவிட்டன் ஒருத்தன் வந்து மனம் முடித்து போவதற்கு நாம் எப்படி ஒத்துக்கொள்வது, உடனே அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி நேரடியாவே நம்ம வந்து சுரமை நாட்டுக்கே ஆள் அனுப்பி வைப்போம்னு ஒரு 4 நபர்களை அனுப்பி திரை வசூலி, திரை என்றால் வரி அப்படின்றது நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்துல இருந்து கூட தெரிந்து கொள்ள முடியும். சோ திரை, கிஸ்தி, வரி, வட்டி அப்படின்னு வரிசையா சொல்லுவாங்க. சோ அது மாதிரி திரை வசூலிப்பதற்கு அனுப்பும் போது எங்க நாட்டுக்கு வரி வசூலிக்க நீ யார் அப்படிங்கிற மாதிரி திவிட்டன் வந்து அந்த 4 பேரையும் வேணுங்கிற அளவுக்கு அடித்து உதைத்து அனுப்பி வைத்து விடுறாங்க. சோ இந்த 4 போன வரி வசூல் செய்ய போன அந்த 4 நபர்களும் அடி வாங்கி, உதை வாங்கி, மிதி வாங்கி நாடு திரும்புகிறார்கள். ஆனால் அச்சுவகண்டனிடம் போனா வேறு ஏதேனும் மேற்கொண்டு அவன் கோபப்பட்டு நம்மளை தண்டித்து விடுவான் அப்படின்ட்டு நேர அரிமஞ்சு அப்படிங்கிற ஒரு அமைச்சரை சந்திக்கிறார். அரிமஞ்சு வந்து அச்சுவகண்டனுடைய அமைச்சர். அரிமஞ்சுவிடம் போய் இந்த விஷயத்த சொல்றாங்க, நாம நினைக்கிற மாதிரி திவிட்டன் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது, மிகப்பெரிய வீரன், பார்த்துக்க எங்க முதுகுலையே அவன் என்ன பண்ணியிருக்கான்ட்டு அந்த அடி வாங்கி வந்ததை குறிப்பிடுகிறார்கள். சோ இவனுக்கு வந்து வெறும் வீரர்கள் மட்டும் பத்தாது, அதை விட இன்னும் அதுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி இன்னும் வேற நபரை தேர்வு செய்துதான் நீ அனுப்பணும், நீ வந்து சாதாரணமா உன எடை போட்டுறாத அப்படிங்கிற மாதிரி அச்சுவகண்டனுக்கும் அரிமஞ்சு மூலமாக அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார். இதுவரை நம்ம அந்த கதையை பார்த்திருக்கோம். தொடர்ந்து கதையின் இறுதி பகுதியை கேட்க போயிடும். பாருங்கள், சுவாரஸ்யம் நிறைந்த அந்த கதையை வந்து நம்ம வந்து முழுமையாக இப்ப பார்க்கலாம். இறுதி பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். அப்படியே ஆடி போயிருச்சு. இதெல்லாம் அச்சுவகண்டனுக்கு தெரிஞ்சா நம்மள ஒரு வழி பண்ணிடுவான்னு பயந்து இதை எப்படியாவது முன்னாடியே சமாளிக்கணுங்கிறதுக்காக
மாய மந்திரங்கள் தெரிஞ்ச அரிகேது அப்படிங்கிறவனை வரவழைச்சான். இந்த அரிகேது கிட்ட திவிட்டனை பத்தி சொல்லி, நீ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணு, உன்னுடைய மாய மந்திரங்கள் எதையாவது பயன்படுத்தி திவிட்டனை எப்படியாவது அடக்கி இங்க பிடிச்சு கொண்டு வந்துரு அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சான். அப்புறம் என்ன, அரிமஞ்சுடைய ஆணையை ஏற்று அரிகேதுவும் ஒரு மாய சிங்கத்தின் உருவத்தை கொண்டு சுரமை நாட்டுக்கு போய் சேர்ந்தான். அந்த மாய சிங்கம் சுரமை நாட்டுக்கு போனதும் அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. போற வரவங்க எல்லாருக்கும் மேல பாயிறது, வயல்வெளிகள்ல போய் அட்டகாசம் பண்றது, இந்த மாதிரி. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன அந்த சுரமை நாட்டு மக்கள் நேரா திவிட்டன் கிட்ட போய் இது எல்லாத்தையும் பத்தி சொல்றாங்க. அந்த சிங்கத்தை பற்றிய அடையாளம், அந்த சிங்கம் எங்க இருக்கும், என்ன பண்ணும், எல்லாத்தையும் அவங்க சொன்னதும் திவிட்டனுக்கு அந்த சிங்கத்தின் மீது கடுமையான கோபம் வந்துருச்சு. எப்படியாவது இந்த சிங்கத்தை அடக்கி நம்முடைய நாட்டு மக்களுக்கு நிம்மதியை கொடுக்கணும்னு நினைச்சு நேரா அந்த சிங்கத்தை தேடி போனான். அதுதான் உண்மையான சிங்கம் இல்லையே, இந்த மாய அரிகேது தானே. அதனால திவிட்டனுக்கு மாய மந்திரங்கள் காட்டி காட்டி திவிட்டனை ரொம்ப ஓரளவு புரிஞ்சிருச்சு. சிங்கத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சான். மாய சிங்கத்தின் உருவத்தில் இருந்த அரிகேது பயந்து போய் ஒரு குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த குகை உண்மையான ஒரு சிங்கத்துடைய குகை. திவிட்டனுக்கு இதெல்லாம் தெரியாத அந்த உண்மையான சிங்கம் இருக்கிற குகையோட வாசல்ல போய் நின்னுட்டு பயங்கரமா கத்துறான். இவன் கத்துறத கேட்டு அந்த குகைக்குள்ள இருந்த உண்மையான சிங்கம் வெளியே வந்துருச்சு. வில்லோடையும் அம்போடையும் திவிட்டன் நிக்கிறத பார்த்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக திவிட்டன் மேல பாஞ்சுது. திவிட்டன் கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்படியே அந்த சிங்கத்துக்கு முன்னாடி பாஞ்சு போய் 2 தாடையையும் கையால பிடிச்சு அந்த சிங்கத்துடைய வாயை 2ஆக பிளந்து போட்டுட்டான். சிங்கம் செத்து போச்சு. ஆனா அந்த குகைக்குள்ள இருந்த அரிகேதுக்கு பதட்டம் தாங்கல. அட போங்கப்பா, இந்த திவிட்டன் உண்மையான சிங்கத்தோட வாயையே 2ஆ பிளந்து போட்டுட்டா, நம்மெல்லாம் ஏமாத்துறோம்னு பயந்து மறுபடியும் வித்யாதரர்களுடைய உலகத்துக்கே ஓடி போயிட்டான். இப்போ இந்த நேரத்துல திவிட்டன் அந்த சிங்கத்துடைய வாயை 2ஆக பிளந்ததை அடையாளமாக எடுத்துக்கிட்டு சுவலனசடி தன்னுடைய மகளான சுயம்பிரபையை கூப்பிட்டுட்டு சுரமை நாட்டுக்கே வந்துட்டாரு. சுரமை நாட்டுல வச்சு திவிட்டனுக்கும் சுயம்பிரபைக்கும் திருமணமும் நடந்து போச்சு. இப்போ இந்த சமயத்துலதான் அச்சுவகண்டனுக்கு அங்க நடந்த எல்லா குளறுபடியும் தெரிய வருது. என்ன அவமானப்படுத்தின அந்த திவிட்டனை எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு தலைகுனிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரமை நாட்டின் மீது போர் தொடுத்து பூலோகத்துக்கு போனா அச்சுவகண்டன். நான் ஏற்கனவே சொன்னேன், மக்கள் எல்லாரும் பலராமனுக்கு இணையாகவும் கண்ணனுக்கு இணையாகவும் விஜயனையும் திவிட்டனையும் சொல்லுவாங்கன்னு. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து போரிடும் போது எப்படி இருக்கும்? அச்சுவகண்டனால இவங்க 2 பேரையும் தாக்கு பிடிக்க முடியல. திவிட்டனும் விஜயனும் வெற்றி வாகை சூடுறாங்க. அப்புறம் என்ன, சுரமை நாட்டை விஜயனும் திவிட்டனும் ஆட்சி செய்யறாங்க. திவிட்டனும் சுயம்பிரபையும் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் பிறக்கிறாங்க. தன்னுடைய மகன்கள், பேரன், பேத்தி எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு அவங்க கிட்டேயே தன்னுடைய ஆட்சியை ஒப்படைச்சிட்டு மன்னர் பயாபதி தன்னுடைய அரசிகள் இருவரோடும் சேர்ந்து துறவரம் போறாரு. இதோட இந்த கதையும் முடிவடையுது. மன்னரான பயாபதியின் பிறப்பு, நிகழ்வுகள், ஆட்சி, பின் துறவு, இப்படி அவருடைய வாழ்க்கை முழுவதையும் சொல்றதுதான் இந்த சூளாமணி காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூளாமணி காப்பியம் சமண சமயத்தை சார்ந்த காப்பியம். இந்த காப்பியத்துல 12 சருக்கங்களும் 2131 விருத்தப்பாக்களும் இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த காப்பியத்தை எழுதியவர் தோலாமொழி தேவர். இதுதான் இந்த காப்பியத்துடைய நூல் குறிப்பு. தொடர்ந்து நம்ம புராண கதையின் இறுதி பகுதியை பார்த்தோம். இந்த இறுதி பகுதியில அரிமஞ்சு அப்படிங்கிற அந்த அமைச்சர் அரிகேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாய மந்திரங்கள் தெரிந்த, ஏன்னா வித்யாதரர் நாடே மாய மந்திரங்கள் நிறைந்தது அப்படிங்கிறத முதல்ல குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அரிகேது அதுல ரொம்ப தேர்ச்சியானவன். ஸோ அரிகேதுவை கூப்பிட்டு இந்த திவிட்டன் நம்ம ஒழிக்கணும், நம்ம மன்னருக்கு நம்ம செய்ய வேண்டியது அதுதான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ ஒரு மாய சிங்கமாக உருவெடுத்து அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சிரு, சுரமை நாட்டுக்குள்ள போயிட்டு நீ அங்கே தொல்லைகள் பண்ணி அந்த திவிட்டனை எவ்வாறாகவாது அழித்து விடு அப்படிங்கிற மாதிரி அரிமஞ்சு திட்டமிட்டு அரிகேதுவிடம் குறிப்பிடுகிறார். ஸோ அரிகேதுவும் அதே போல ஒரு மாய சிங்கமாக உருவெடுத்து சுரமை நாட்டுக்குள்ள போய் மக்களை விரட்டும் பொழுது மன்னருக்கு அந்த செய்தி எட்டுகிறது. மன்னர் திவிட்டனை அழைத்து அதை நீனே பார்த்து கொண்டு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுகிறார். இப்பொழுது திவிட்டன் அந்த மாய சிங்கத்தை தேடி அலைகிறான். மாய சிங்கமும் திவிட்டனைத்தானே எதிர்பார்த்து வந்தது. ஆனால் திவிட்டனை நேரில் பார்த்த சிங்கத்துக்கு பயம் வந்து விட்டது. ஆகா, இவ்வளவு பெரிய வீரனாக இருப்பான் என்று எண்ணவில்லையே அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொண்டு மாயசிங்கம் ஓட ஆரம்பிக்கிறது. இவன் விரட்டி செல்கிறான். இந்த மாயசிங்கம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு குகையினுள் நுழைந்து விட்டது. ஆனால் அந்த குகை உண்மையான சிங்கத்தின் குகை அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை அந்த இடத்துல வச்சாங்க.
ஸோ உள்ள நுழைஞ்ச சிங்கம் மாய சிங்கம் மறைஞ்சிடுது. திவிட்டன் ஓடி வர்றான். ஓடி வந்து அந்த குகையின் வாசலுக்கு வர்றான். சிங்கத்தின் வாடை தெரிகிறது, வாசனை தெரிகிறது, சிங்கம் உள்ளே இருப்பது புரிகிறது. இருந்தாலும் சிங்கத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார். சிங்கம் வெளியே ஒரு மானிட உருவம், மானிட வாசனை தெரிவதை கண்டு அது தன்னை கொல்வதற்கு ஏதோ ஒரு வேடன் வந்து விட்டார் என்று எண்ணி அதுவும் ஆக்ரோஷமாக, உண்மையான சிங்கமும் ஆக்ரோஷமாக வெளிவருகிறது. ஸோ திவிட்டனும் சிங்கமும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த காட்சி கண் முன்னே ஓடி சென்றது. இப்பொழுது சிங்கத்தின் வாயை பிளந்து அவன் அதோடு சண்டையிட்டு வாயை பிளந்து அந்த சிங்கத்தை கொன்று விடுகிறான். இதை கண்டு கொண்டிருந்த அரிக்கேது மிரண்டு விட்டான். அதாவது மாய சிங்கமாக வந்த அந்த மாயாவி வந்து ஒரு உண்மையான சிங்கத்தையே ஒரு நபர் நேர்ல எதிர்கொண்டு அந்த சிங்கத்தின் வாயை பிளந்து கொள்கிறான் என்றால் நாமெல்லாம் எவ்வாறு இவனிடம் தாக்கு பிடிப்போம் என்பது போன்று அவன் ஓடி ஒளிந்து மறைந்தே சென்று விடுகிறான். சென்று நேர போய் அரிமஞ்சுவிடம் குறிப்பிடுகிறான். நாம நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண அல்ல, விட்டுடு, நல்ல வேளை என்னுடைய உயிர் போயிருக்கும், அதுக்கு பதில ஒரு உண்மையான சிங்கத்தின் உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இப்பொழுது இங்கே அந்த எப்போ ஒரு சிங்கத்தின் வாயை பிழைக்கிறானோ அப்பொழுது திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஏற்பாடு நடக்குது. இதுக்கு இடையில 2 நபர்களுக்கும் எவ்வாறாக மனம் விரும்பினார்கள் அப்படிங்கிறது ஓவியம் வரைவார். சுயபிரபை வந்து ஓவியம் வரைவார். அப்படி வரைந்த ஓவியத்தை கண்ட திவிட்டன் வந்து மனம் மயங்குகிறான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அந்த கதையில இன்னும் அந்த காட்சிகள் கொஞ்சம் விரிவடையும். இப்பொழுது திருமணத்திற்கான நாட்கள் குறிக்கப்பட்டு திருமணமும் வந்து வெகு சிறப்பாக நடைபெற்று முடிவடைகிறது. இந்த திருமணம் நடந்த செய்திக்கு பிறகுதான் அசோகண்டனுக்கு வந்து தெரியவே வருகிறது. திவிட்டன் திருமணம் செய்து விட்டான். யார? சுயபிரபைய. தான் மனசுல எண்ணிக்கிட்டு இருந்த தனது நாட்டுல இருக்கக்கூடிய இளவரசி அங்கே திருமணம் செய்து முடிக்கப்பட்டதுங்கிற செய்தியை கேட்ட அசோகண்டன் வந்து போருக்கு தயாராகிறான். போர் எங்கே அவன் தயாராகிறான் என்றால் நேரடியாக சுயபிரபை இருக்கக்கூடிய அந்த சுரமை நாட்டு மீது போர் தொடுக்கலாம் அப்படின்னு. அங்கே ஏற்கனவே வீரன் அப்படிங்கிற ஒரு திவிட்டன் இருக்கிறான். அவனுடைய அண்ணன் விஜயன் இருக்கிறான். விஜயனும் திவிட்டனும் சேர்ந்தால் கண்ணன் போல மக்கள். அப்படிப்பட்ட அந்த 2 நபரை எதிர்த்து ஒருவன் சண்டையிட முடியுமா? அசோகண்டன் விதியாது என்பது போல அங்கே போரிட செல்கிறான். போரில் அசோகண்டனை 2 நபர்களும் வெற்றி கொள்கிறார்கள், வாகை சூடுகிறார்கள். அதன் பிறகு இன்னும் மகிழ்ச்சியாக அவர்களுக்கு திவிட்டனுக்கும் சுயபிரபைக்கும் 2 மகன் மற்றும் மகள் பிறக்கிறார்கள். அவர்களுடைய அப்படின்ட்டு அந்த கதை இன்னும் விளக்கமாக அசோகீர்த்தி அருத்த கீர்த்திலாம் இருப்பார் பார்த்தீங்களா, சுயபிரபையோட அண்ணன், அவரோட பிள்ளைக்கு பணம் முடிச்சுன்னு கதை வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே டக்குன்னு யூடியூப் அந்த இடத்துல முடிச்சு விட்டாங்க. பயாபதி மன்னர் வந்து மிகாபதியும் சசியும் அழைச்சு கொண்டு சென்று விட்டார். அதாவது இறைவனை நாடி சென்று விட்டார், இவர்கிட்ட நாட்டை ஒப்படைத்து சென்றார் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் அந்த கதையை அந்த நாமளும் முடிச்சுக்கலாம். அந்த கதை நாம் என்ன எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ முதல்ல நாம திவிட்டன் ஞானம் 3ம் பெற்ற அப்படிங்கிறத திவிட்டனை பார்த்தோம். அவனை உடலால நிறத்தால அவன் ஒரு கருமை நிறம் உடையவன் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாலும் கூட, ஆனால் விஜயனை விட விஜய் கருமைசாலியாக இருந்ததனால் ஒரு சிங்கத்தையே அவன் வாயை பிளக்கக்கூடிய அளவுக்கு வீரத்தை கொண்டிருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாங்க. இங்கே வித்யாதரர் மன்னர் வந்து தன்னுடைய திருமணம் செய்வது மகள் மனம் விரும்பியதனின் பலனை, அதுக்குதான் அந்த சொன்னேன், ஒரு ஓவியத்தை வரைந்து ஓவியத்தின் மூலமாக அதுக்கப்புறம் தான் திருமணமே நடைபெறும். சோ மனம் விரும்பி அந்த காலத்திலேயே இது
கிபி 6ஆம் நூற்றாண்டுல நடைபெற்ற கதைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பொழுது மனம் ஒத்து போனால் திருமணம் செய்து வைக்கலாம் அப்படிங்கிறத சோழனச்சேரி வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, குடும்ப ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வீட்டுக்கு வைத்தார் அப்படின்றத வந்து இருக்கிறார்கள் என்பதை அந்த கேரக்டர்ல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியுது. அதன் பிறகு என்னிடமிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இந்த கதை அப்படிங்கிறது ஒரு ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல வரக்கூடிய பெருங்காப்பியங்கள் தான் நம்மளுக்கு தெரியும். சிறுங்காப்பியங்கள்ல வரக்கூடிய ஒரு கதையாக சூளாமணி கதையை நம்ம கேட்டோம். இந்த அற்புதமான கதையின் வாயிலாக நிறைய விஷயங்களை நம்ம புரிந்து கொண்டோம். தொடர்ந்து நம்ம 8 நடை 42வது நிமிடத்தை நாம் நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் நாம் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். தாங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் ஆனந்தமும் நிலைத்திருக்க எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அறக்கட்டளை டைகர் குழுமம் என்றென்றும் துணை நிற்கும் என்று வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம். கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.